பாடங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடம் 2 வகை இருக்குது. ஒன்று நம்ம பாடசாலையில், ஸ்கூலில், காலேஜில், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் எங்கெல்லாம் போய் ஒரு கல்வி சிஸ்டத்துக்கு கீழே படிக்கிறோமோ அது ஒரு வகையான பாடம். இந்த பாடங்கள் பெரும்பாலும் எதுக்கு படிப்போம்னு சொன்னால், நம்முடைய பரீட்சைகளில் ஜெயிக்கிறதுக்கும் நம்முடைய உணவு தேவைக்காக சம்பாதிக்கணும், அதுக்காக வேண்டி இந்த பாடங்களை நம்ம பெரும்பாலும் படிக்கணும். ஏன்னா இந்த பாடங்கள் அதை தாண்டிய ஒன்றை தருவது ஒரு சில பாடங்கள் மட்டும்தான். ஆனால் 2வது வகையான இன்னொரு பாடம் இருக்குது. என்னன்னா, அதுதான் வாழ்க்கையினுடைய பாடம், லைஃப் நமக்கு தரக்கூடிய எஜுகேஷன். இந்த பாடம்ங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை உணர்த்தும், தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ஒருவருடைய மரணம் பல பேருக்கு ஒரு மரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு அது ஒரு பெரும் தாக்கத்தை தரக்கூடிய அல்லது ஒரு அழுத்தத்தை தந்துட்டு போகிற ஒரு விஷயமாக மாறிடும். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க மரணிக்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு தந்துட்டு போகிறாங்க. அண்மையில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக கொழும்பில் எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு தாய் மரணிச்சிட்டாங்க. ஒரு வயசான உம்மா. அவங்க, நான் நினைக்கிறேன் அவங்களுடைய மரண நேரத்தில் கூட அவங்க 90கள் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய வயதை எடுத்துக்கிட்டா. ஆனால் என்னைக்கு நம்ம குரான், ஹதீஸு, மார்க்கம், பயானுகள், உரைகள் என்று வைத்தாலும் நடந்து தட்டு தடுமாறி மெதுவாகவாவது வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு 10 ஆண்டுகளாக அவங்கள நமக்கு தெரியும். அந்த 10 ஆண்டுகளுக்கு முதல் தடவை அவங்கள பார்ப்போம்ல, அப்போவே அவங்க ஓவர் ஏஜாகத்தான் இருந்தாங்க. அப்போவே என்ன யோசனை வரும்னா, இந்த வயதான நிலையில் கூட இந்த மார்க்க விவகாரத்தை கேட்டுக்கிறதுக்காக, ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறதுக்காக வர்றாங்களே. இன்னும் சொல்லப்போனால் சில கிளாஸஸ் எப்படி வைப்போம்னா, அது எழுதி படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். அந்த மாதிரியான கிளாஸஸுக்கு யார் வருவா? எழுத படிக்க தெரிஞ்சவங்க, மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் உள்ள இளம் பிள்ளைகள் அல்லது ஒரு அளவுக்கு வயதானவங்க அப்படித்தானே வருவாங்க. ஆனால் இந்த அம்மா அந்த கிளாஸஸுக்கு வருவாங்க. இவங்களோட இன்னும் சில தாய்மார்களும் வருவாங்க. அப்படியான ஒரு தாய் தான் வந்து 2-3 நாட்களுக்கு முன்பதாக மரணிச்சிட்டாங்க. அவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் அது ஊருக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம், பல பேருக்கு அது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட நெருங்கினவங்களுக்கு அது சாதாரண செய்தியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த சில விவகாரங்கள், மார்க்க ரீதியாக மார்க்கத்தை கற்பதில் அவங்களுக்கு இருந்த ஆர்வம் ஆச்சரியம் ஊட்டக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி சமூக விஷயங்களை தெரிகிறது இருக்கு இல்லையா, இந்த சமூகத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் பெரிய ஆர்வம் காட்டினாங்க. இப்போல்லாம் நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு பரபரப்பான விவகாரம் நடந்தால் மட்டும்தான் பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவான விஷயங்கள் பெரும்பாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் பத்திரிகைகள் படிப்பதிலேயே இவங்களுக்கு ஒரு பெரிய அலாதியான பிரியம் இருந்தது. அதுலேயும் விடிவெள்ளி பத்திரிக்கை வரும், வெள்ளிக்கிழமை வரும். ஒரு காலகட்டத்தில் டெய்லி பேப்பராக கூட அது வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்கள்லேயே இந்த அம்மா பேப்பர் பார்ப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்டான சில சமூக பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அவங்க வீட்டில் இருந்து என் வீட்டுக்கு அந்த பேப்பருடைய கட்டிங்கை எடுத்துக்கிட்டு, அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு வருவாங்க. வந்து, மகன் இதை பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம மக்களுக்கு, அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், நம்ம அந்த மக்களுக்காக பிரார்த்திக்கணும், அந்த மக்களுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க கொண்டிருந்த சமூக அக்கறை, அவங்களுக்கு மேலே இருந்த மார்க்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு, குரான் மீதான ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் வந்து நம்மை நாமே புடம்போடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைந்து விடுகிறது. குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் எடுத்து மனப்பாடம் செய்து படிக்க வைக்கிற அந்த மாதிரி பாடங்களுக்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு ரிஸ்க் எடுப்பாங்க. இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னா, நம்ம வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை தருகிறது. நீ மார்க்கத்தோட ரொம்ப நெருங்கணும், இன்னும் பத்தலை உனக்கு, அந்த வயதான ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய அவ்வளவு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அந்த ஈர்ப்பு வரணுங்கிறத நமக்கு அந்த வாழ்க்கை அந்த பாடத்தை தருகிறது. அதே மாதிரி சமூகம் பற்றிய அக்கறை, ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, அதுவும் வயதான மூதாட்டியாக தான் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற நிலையிலையும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது நடந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியலை என்று ஒரு பெண்மணி நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இருந்த அந்த சமூக அக்கறை நமக்கு இருக்கிறதா, எவ்வளவு இருக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் நம்ம மேலும் மேலும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த உபதேசம் பண்ணுங்கிற வார்த்தையோடு நமக்கு என்ன தோணும்னா, ரொம்ப தொழுங்க, நோன்பு பிடிங்க, இந்த மாதிரி உபதேசங்களை தான் ரசூலுல்லாஹ் பண்ணுவாங்களோன்னு நமக்கு தோணும். ஆனால் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன உபதேசத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம்,
முதலாவது ஆமந்து பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொண்டேன், நம்பினேன் என்று சொல்லு. சும்மஸ்தகிம், அதில் உறுதியாகவே இருந்துக்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறேன்ட்டு ஒரு ஆபத்து கஷ்டம் வரும்போது நம்மளை யார் காப்பாற்றுவா என்று நினைத்தோம் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். நமக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சு, இத்தோட நம்ம முடிஞ்சு போச்சு என்று நினைத்தோம் என்றால் நம்ம அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். என்ன கஷ்டம், துன்பம், துயரம் எது வந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை காப்பாடுறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அல்லாஹ் தான் எனக்கு உணவளிப்பான், அல்லாஹ் தான் எனக்கு சுவாசிக்கிற அந்த தன்மையை தந்திருக்கான், எல்லாமே அல்லாஹ் தான் தந்திருக்கிறான் போது அந்த அல்லாஹ்வை நான் நம்புகிறேன், அந்த அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கைக்குள்ளே நம்ம முதல்ல போயிடணும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா குர்ஆனில் ரொம்ப அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தர்றான் பாருங்க. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன ஆமனு தக்குல்லா, நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்க, நம்பினா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை பயப்படவும் வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை வந்துருச்சு, அதோட சேர்த்து அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனவே அந்த அச்சம் நமக்குள்ள வந்துடணும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தர்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையே காத்திருக்கிறது அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் செஞ்ச எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்விடத்திலே வீணாகாது. எனவே மரணங்கள் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தருகிறது. அந்த தாய்க்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், மன்னரையை விசாலமாக்கி கொடுக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயரிய சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதா நம்முடைய பிரார்த்தனை. ஜனாசாவுக்கு நிறைய சகோதரர்கள் பங்கெடுத்திருந்தார்கள். அந்த அம்மாவை பற்றி குறை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் யாரும் குறை சொல்ல வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளவு அந்யோன்யமாக மார்க்கத்துக்காகவே அவங்களுடைய கடைசி காலகட்டங்களை அவங்க கழிச்சிருக்கிறாங்க. நிறைய நேரங்கள் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் தௌபா செய்வதற்குமான வாய்ப்பாக அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்கிற சந்தர்ப்பம் தான் அவர்களுடைய இறுதி காலமாக இருந்தது. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியணும், அவர்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையணும்ங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனை. எனவே அல்லாஹு தாலாவிடத்தில் அவங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்பதுதான் சொல்ல விளைகிற ஒரு முக்கியமான செய்தியும் கூட.